நான் கானா வினோத் அண்ணா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சோம், ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க. மக்களே, கானா வினோத் அண்ணா நேத்து 18 lakhs கேஷ் பாக்ஸோட பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியேறி இருக்காரு. இது கன்ஃபார்மான நியூஸ் தான். கொஞ்சம் மனசை விட்டு பேசலாமா? நேத்து இந்த நியூஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாம் வரும்போது இது உண்மையா இருக்க கூடாதுன்னு எவ்வளவோ வேண்டணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இட் ஹேப்பன்ட். நம்ம அரோரா நல்லா செஞ்சமா, நல்லா செஞ்ச. நாங்கெல்லாம் மேலவே வரக்கூடாதுல. விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் மனம் வெந்திடும் தோட்டக்காரனிடம் இரட்டல் வார்த்தைகள் ஆடும் பல வரட்டு கீதமும் பாடும் விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா. தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா. வினோத் அண்ணா, நீங்க கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்தது எங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இருந்தாலும் உங்க டெசிஷனை நாங்க மதிக்கிறோம். உங்க மனசு எங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீங்க நல்ல கேம் விளையாடி இருக்கீங்க. எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. மக்களோட சப்போர்ட் எப்பவும் உங்க கூட இருக்கும். இங்க பிரச்சனையே கவர்ச்சிக்கு கிடைக்கிற அந்த மரியாதையும் அங்கீகாரமும் கஷ்டப்பட்டு போராடுறவனுக்கும் உழைக்கிறவனுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அழகுக்கு கிடைக்கிற வரவேற்பு திறமைக்கு கிடைக்க மாட்டேது. ஆனா ஒரு விஷயம், இந்த ஷோ வச்சு வஞ்சோனா என்ன, வன்மோனா என்ன, மேனிப்புலேட்டிங் என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கடைசியா ஒரு விஷயம், ஒரு கலைஞனோட வறுமையும் பணத்தேவையும் அவனோட விடாமுயற்சிய, அவன் வழியில இருக்க வெற்றிய இழக்க வச்சிருதுல. வி லவ் யூ வினோத் அண்ணா. எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. உங்க ஃபேன்ஸ் சார்பா மனசார நீங்க பிக் ஸ்கிரீன்ல பெருசா சாதிக்கணும்னு நாங்க விரும்புறோம். கண்டிப்பா சாதிப்பீங்க. செலிப்ரேஷன் ரவுண்ட்ல பாப்போம். பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு